மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மாநகர போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் சென்னை பல்லவன் இல்லத்திலிருந்து எம்ஜிஆர் நினைவிடம் வரை அமைதி பேரணி நடைபெறுகிறது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இந்த அமைதி பேரணியில யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? வணக்கம் மும்தாஜ். அதாவது அண்ணா தொழிற்சங்கத்தின் மாநகர போக்குவரத்து கழகம் சார்பாக அதன் செயலாளர் சின்னசாமி தலைமையில் இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியில் ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், அலுவலக பணியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் என பல பேர் கலந்திருக்கிறார்கள். இந்த முதலமைச்சருக்கு தங்களது அஞ்சலி செலுத்தும் விதமாக ஊர்வலமாக சென்று அவர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் அவருடைய அந்த இடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் முதலமைச்சருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அவரது புகைப்படம் இருக்கக்கூடிய பதாகைகளை ஏந்தி அமைதியாக சென்று அவரது இடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்த இருக்கிறார்கள். இதில் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருப்பதால் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதமாக காவல்துறையினரும் இங்கு போக்குவரத்தை சரி செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த பேரணியானது கடற்கரை சாலை வழியாக சென்று அந்த எம்ஜிஆர் நினைவிடத்திற்கு சென்று அங்கே வந்து அஞ்சலி செலுத்தப்பட இருக்கிறது. மும்தாஜ். சுபாஷ், போக்குவரத்து மாற்றம் சொன்னீங்க. என்னென்ன மாற்றங்கள் வந்து இந்த போக்குவரத்து துறை சார்பாக செய்யப்பட்டிருக்கிறது? போக்குவரத்து துறை சார்பாக மாற்றங்கள் எதுவும் பெரிய அளவில் செய்யப்படவில்லை. வரக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பாக காவல்துறையினர் அவர்களை ஒரு பக்கமாகவும் வாகனங்களை மறுபக்கமாகவும் அமைத்து 2 பேரையும் சரிசமமாக பிரித்து அந்த சாலைகளை பிரித்து காவல்துறையினர் அவர்களை முன்னே செல்ல ஒரு பக்கம் வாகனங்கள் செல்லக்கூடிய அளவிற்கு இங்கே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மும்தாஜ், 2000க்கும் மேற்பட்டோர் இந்த ஊர்வலத்தில் செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த சாலை அவங்க பேரணி செல்லக்கூடிய சாலைகள் வழியாக வழி நெடுங்கிலும் காவல்துறையினர் அவர்களுடைய ஊர்வலத்தோடையே வந்து அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் இந்த பேரணியில் பார்த்தீர்கள் என்றால் முதலமைச்சருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக ஒவ்வொரு ஓட்டுநரும், நடத்துனரும், ஊழியர்களும் அவர்களது சட்டை பையில் கருப்பு பேட்சை அணிந்து அவர்களது வருத்தத்தை தெரிவிக்கும் வகையில் இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. மும்தாஜ். சுபாஷ், ஜெயலலிதா நினைவு இடத்தை ஒட்டி இந்த பேரணி நடைபெறுகிறது அப்படின்னும் போது ஜெயலலிதா நினைவு இடத்துல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? இந்த பேரணியில் அங்கே ஏற்கனவே பொதுமக்கள் அதிக அளவில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செல்லக்கூடிய அதே வழியில் இவர்கள் செல்லாமல் மற்றொரு பாதையாக அவர்களுக்கு அமைக்கப்பட்டு அந்த வழியில் அவர்கள் செல்லக்கூடும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இங்கே ஒரே நேரத்தில் 2000 பேர் அந்த இடத்திற்கு செல்லக்கூடும் என்பதால் அந்த இடத்தில் ஒரே நேரத்தில் இவ்வளவு மக்களும் நெரிசலை ஏற்படுத்தும். அதனால் 2 பக்கங்களில் பேரிகார்டு அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த நினைவிடத்தில். அதில் பொதுமக்கள் ஒரு வழியாகவும் இந்த ஊழியர்கள் ஒரு பக்கமாகவும் அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனினும் அப்படி இவர்கள் மொத்தமாக போகும் பொழுது அதிக அளவில் எண்ணிக்கையால் இருப்பதால் பொதுமக்களை நிறுத்தி வைத்துவிட்டு இவர்களுக்கு அனுமதி கொடுத்து பின்னர் மீண்டும் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மும்தாஜ். இது குறித்த உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி சுபாஷ்.